அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் ஏகே பிரியாணி யூடியூப் சேனல் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் கிருஷ்ணன் கோயில் என்ற இடத்துல இருக்கோம். எல்லாம் நம்ம எதுனா ஒரு 26 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய வந்திருக்கோம். எதுக்கு செய்ய வந்திருக்கோம்னா, இங்கே கலசலிங்கம்னு காலேஜ் இருக்கான். அந்த காலேஜில் ஃபெஸ்டிவல் டே கொண்டாடுறாங்க. அதுக்காக நம்ம 26 கிலோ நம்ம சாப்பாடு செய்ய வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஃபெஸ்டிவல் டே கொண்டாடுறதுக்காக இப்போ சாப்பாடு செய்கிறாங்க. இஞ்சி 2.5 கிலோ, பூண்டு 2.5 கிலோ, சின்ன வெங்காயம் 4.5 கிலோ, தக்காளி 2.5 கிலோ, பச்சை மிளகாய் 1/4 கிலோ, நெய் 2, ரீஃபண்ட் ஆயில் 3, பெரிய வெங்காயம் 2.5 கிலோ போட்டோம். நம்ம புதினா இப்போ 2 கட்டு போட்டுடலாம். இந்த வருங்க புதினா, அது கேமராமேன் வராதனால நம்ம தான் வீடியோ எடுக்கிறோம். அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு. பட்டை 200, ஏலக்காய் 100, கிராம்பு 25, முந்திரி பருப்பு ஒரு 100 கிராம். நடு பற்ற வச்சாச்சு பாருங்கள், நடு பற்ற வச்சாச்சு. நம்ம இப்போ எண்ணெய், நெய், புதினா, வெங்காயம் அப்படியே வணங்கட்டும். எப்பயும் போல தான் நம்ம ப்ராசஸிங்க. என்னென்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்திருக்கனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறோம். கலசலிங்கம் காலேஜ் யூனிவர்சிட்டின்னாங்க. இந்த ராஜா வந்து தால்ச்சா வச்சுக்கிட்டு இருக்காரு. சந்திரமையில் சொந்தம் முழு நேரம் சந்திரமையே மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ராஜா வந்து முழு நேரம் தால்ச்சா மாஸ்டராகவே மாறிட்டார். பார்த்தீங்களா, தால்ச்சாக்கிட்டே தான் உட்காந்துருக்காரு. தான் தால்ச்சா வட்டா ஸ்க்ரீனில் ஏறுதுங்களா, தால்ச்சா வட்டாக்கிட்டே உட்காந்துட்டார் பாருங்க. முழு நேரம் சந்திரமையை மாறி இப்போ முழு நேரம் தால்ச்சா மாஸ்டராகவே மாறிட்டார். இன்றைக்கி நம்ம யாருமே கூப்பிட்டு வரல, லேடிஸு கேமராமேன் யாருமே கூப்பிட்டு வரல. நானும் ராஜா மட்டும் தான் பைக்லேயே வந்துட்டோம். நம்ம பஸ்ஸில் வந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிருன்னு சொல்லி பைக்லேயே நானும் ராஜா ஒரு 10 பத்திட்டு வந்துட்டோம். நிற்கிது பாருங்க. ஏன்னா பைக்லேயே 125 கிலோமீட்டர் வந்துட்டாங்களான்னு கேட்பீங்களே, அதுக்காக தான் பைக்லேயே வந்துட்டோம். நாங்கள் பஸ்ஸாக இருந்தால் நாங்கள் திண்டுக்கல்லேருந்து ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணிலேருந்து ராஜாபாளையம் வண்டியில் ஏறி வரணும். அதனால் பைக்லேயே ஒரு தட்டிட்டு வந்துட்டோம். நாங்கள் நம்ம இது வந்து எப்படின்னா மட்டன் மாதிரி செய்ய மாற போகிறதில்ல. தக்காளியை வணக்கிறோம், மிளகாத்தூள் போகிறோம், தக்காளியை வணக்கிறோம், அப்படி மசாலா கொட்டி, மசாலா வெந்தனே அப்படியே கோழியை கொட்டி அப்படியே அரிசி ஊற போட சொல்லி அப்படி நம்ம தம் போகிறோம். ஏன்னா சிக்கன் பிரியாணியில் மட்டன் பிரியாணி தான் பீஸு முழுசாக நிற்கும். சிக்கன் பிரியாணி உடஞ்சி போயிடும், மசாலாவும் கறியும் ஒன்றா போட்டால். அதுக்காக நம்மளுக்கு வந்து எப்படின்னா உப்பு வந்து கறியில் பிடிச்சா போதும். அதுக்காக இது வந்து நம்ம சிக்கன் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பீஸ், இப்படி ஒவ்வொரு பீஸ் போட்டுருவாங்க. 100 கிராம் 110 கிராம் வெட்டிட்டு வாங்கிட்டு வந்துருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பீஸ் அப்படியே பாக்ஸ் அடிக்கிறது. நம்மளுக்கு எப்பயும் போல் புதினா மல்லியை வணங்கி மிளகாத்தூள் போட்டோம். இப்போ தக்காளி போட்டு ராஜா கிண்டிக்கிட்டு இருக்காப்புல. இனி நம்ம எடுத்து வச்ச மசாலா போட்டலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் மசாலா, இதை நம்ம உள்ளே இறக்கிடலாம். அப்படி மசாலா பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வந்துட்டு பாருங்கள், அருமையாக வருது பாருங்கள். நம்ம என்ன செய்யணும், இந்த ஸ்டைலில் அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சிக்கனை கொட்டுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற போட்டோம். அரிசி ஊற போட்டோம்னா அப்படி சிக்கன் வெந்துடும், அரிசியும் ஊறிடும். அப்படியே உலகி தண்ணியை ஊற்றி அப்படியே நம்ம வந்து தம் போட்டலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, திண்டுக்கல் பிரியாணி 2 இப்போ காம்பினேஷன் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ திண்டுக்கல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து பாருங்க, மசாலா நல்லா வெந்துருச்சு. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, பச்சை மிளகா கலரு மாறிடுச்சு, எண்ணெய் நெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இனி நம்ம தான் சிக்கனை போட்டுக்கலாம். இந்த வருங்க, நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை உள்ளதையும் கொட்டிடலாம். தம்பியை தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இப்போ கறி அவங்க தான் கொட்டுறாங்க. கொட்டி விட்டு இனி நம்ம கிண்டி விட்டு உலகி தண்ணி ஊற்றிக்கலாம், கறி வந்தண்ணி. தம்பி ஸ்டைலாக நிற்கிறாப்புல பாருங்கள். நம்ம பாருங்க சிக்கனை போட்டு நல்லா கிண்டி விட்டோம். கலர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மட்டன் பிரியாணி கலர் அப்படியே இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா மசாலா எல்லாமே ஒன்று தானே. மட்டனா சிக்கனா நம்ம டிசைன் பண்ணி போட்டுக்கிறது தானே. பாருங்கள், அப்படியே கொதிக்க பாருங்க. கதை கறி வந்துருச்சு மக்களே. இனி நம்ம உலக்கி தண்ணி ஊற்றிக்கலாம். வாங்க தம்பி, பாருங்கள் கேமராவே பெருசாக தெரியுது. தம்பி இவ்வளோ வளர்த்தியாக இருக்காப்புல. உள்ளே ஊற்றுங்க தம்பி.
இவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆள் பாருங்க, எனக்கு கையை மேலே தூக்க வேண்டியதாக இருக்குது. ஆள் அவ்வளோ ஹைட்டாக இருக்கு. ஆப்பில் இப்போ உள்ள உரங்கள் அந்த மாதிரி. நம்ம இப்போ வந்து என்னென்னா 2 கேன் தண்ணி ஊற்றிக்கலாம். 20-40 லிட்டர் தண்ணி. இப்போ நம்ம உலக்கி தண்ணி ஊற்றி கிண்டி விட்டு மூடியை போட்டோம். அடுப்பு நல்லா எரிஞ்சு பார்த்திங்களா. இனி நம்ம உலை கொதிக்கட்டும். நம்ம அரிசியை போட்டு தம் போட்டோம்னா, அரிசி ஆல்ரெடி ஊற போட்டோம். நம்ம அள்ளி தம் போட்டால் வேலை முடிஞ்சு. சுவையான திண்டுக்கல் பிரியாணி ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுவைக்கலாம். உலை கொதிச்சுட்டுங்க. நம்ம இப்போ ராஜா அரிசி எல்லாம் ஆயத்தம் இதில் கொண்டு போயிட்டு இருக்காருங்க. வெப்பன்ஸை போகிறான். உலை கொதிச்சிருச்சு. வட்டா பெரிய வட்டானா அது வருவாங்க ஆவி சரிங்களா. அந்த மூலையில் ஆவி வருது. எவ்வளோ பெரிய வட்டம் இருந்தாலும் ஆவி எப்படி வருங்க, எப்படி வருதுங்க வெளியே. துப்பு 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 துப்புன்னு ராஜா அரிசி அள்ளிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இப்போ அரிசி அள்ளியாச்சுங்க. நம்ம இனி அரிசியை போட்டுக்கலாம். அரிசி அள்ளிட்டு வந்து கூட ஒட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஏய் நம்ம கிண்டி விட்டு உப்பூரை பார்த்துட்டு தம் போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தம் போட்டுடலாம். ராஜா கங்கலி போட்டுக்கிட்டு இருக்காப்புல. இனி ஒரு 20 நிமிஷம் இல்லை சுவையான திண்டுக்கல் பிரியாணியை நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுவைக்கலாம். தம்மு டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம்மு உடைச்சிக்கலாம். தம் உடைச்சாச்சு. இனி வந்து அவங்க பாக்ஸ் போகிற வேலை தான். பூரா காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா பாக்ஸ் தான் போட்டுருக்காங்க. அடுத்து பாக்ஸ் போட பிறகு நம்ம பார்ப்போம். ஏகே பிரியாணி எப்படி இருக்கு தம்பி. பேக்கிங் பண்ணுறதுனால பூரா மப்டிலே இருக்காங்க தம்பிங்க. இனிமேல் நம்ம பேக்கிங் பண்ணிட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதை பார்ப்போம். சாப்பாடு எப்படி இருக்குது தம்பி? என்ன ஏகே பிரியாணி மிரட்டிட்டார். மனமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. தம்பி பார்த்தீங்களா, குலைய பக்காவலியமாக இருக்காரு பாருங்க. அவர் இருக்க எதுக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்டு இன்னும் ஒரு அடியாக வளரணும். அவர் அண்ணன் சீரா சம்பா பிரியாணியில் கறியை வச்சு நல்லா வெந்து சூப்பராக இருக்கு. சாப்பிடலாம். அண்ணன் கான்டாக்ட் நம்பர் கீழே போட்டுவாரு. கால் பண்ணி உங்கள் பிரியாணிக்கு கல்யாணம் விசேஷம் எல்லாத்துக்கும் புக் பண்ணிக்கோங்க. நானும் ராஜாவும் காலேஜ் ஃபெஸ்டிவலை முடிச்சுட்டு நடந்து காலேஜுக்கு வெளியே போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. நடந்து மூச்சு வாங்க நடக்கிறேன். உள்ளே வண்டி விட மாட்டேன்ட்டாங்க. அதனால் நடந்து போய்கிட்டு இருக்கோம். குக்குகளுக்கு உள்ள அனுமதி இல்லையா, வண்டிகளுக்கு கோமாளிகளுக்கு மட்டும்தான் அனுமதிட்டாங்க. அதனால் நாங்கள் சொன்னோம் குக்கு வித்து கோமாளி நாங்கள் தான் பண்ணுறோம், கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் நடந்து போய்கிட்டு இருக்கோம் நாங்கள்.